ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆரிஸ்டம் குக்கிங். இன்றைக்கி வந்து சன்னா மசாலாவும் தக்காளி ரைஸும் வந்து எப்படி செஞ்சுருந்தேன் என்னோடய ஸ்டைலன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் கீ, அப்புறம் ஒரு ஹாஃப் பல்லாரி, பெரிய பல்லாரியாக இருந்ததுனால அதையும் போட்டு தாளிக்க விட்டுட்டு, இந்த சைடு ஒரு 6-7 பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 6-7 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன் தக்காளி ரைஸ்க்கு. இந்த சைடில் வந்து கொண்டைக்கடலையும் பாயில் பண்ண வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் பாயில் ஆகிட்டு இருந்தது. தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தேன். தக்காளிக்கு வந்து எப்பயும் போல் சீனி வந்து ஆட் பண்ணுவேன். சீனியும் உப்பும் போட்டு வதங்குறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு, இந்த சைடு கொண்டைக்கடலையும் நம்மளுக்கு பாயில் ஆகி வந்தது. அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு சன்னா மசாலா பண்ணுறதுக்காக ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டதுக்கப்புறம் பல்லாரி, அதே ஒரு பல்லாரியில் ஹாஃப் பல்லாரி தக்காளி ரைஸ்க்கும், ஹாஃப் பல்லாரி வந்து நான் சன்னா மசாலாவுக்கும் எடுத்திருந்தேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். இந்த சைடு வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன் தக்காளி ரைஸ்க்கு. அப்புறம் தயிர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் அரை ஸ்பூன் போல் தான் நான் வந்து மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுவேன். ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியும் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால். இந்த சைடு வந்து நம்மளுக்கு சன்னா மசாலாக்கான வெங்காயமும் போட்டு தாளிக்க விட்டுருந்தேன். ரெண்டுமே சைட் பை சைடு வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று. இது நேற்று உள்ள விலாக் தான் உங்களுக்கு இன்றைக்கி தான் வருது. இதுக்குமே வந்து சேம் மசாலா தான், சேம் ப்ராசஸ் தான். நான் தக்காளி போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி சீனி, உப்பு போட்டு கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி தண்ணியும் போட்டு, ஏன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்குது பார்த்திங்களா, அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு நம்ம தக்காளி ரைஸ்க்கு வந்து இன்றைக்கி 1.25 அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் வந்து போட்டு அது பாயில் பண்ண விட்டதுக்கப்புறம் இந்த சைடு மசாலாவுக்கு வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர் இதையும் ஆட் பண்ணி வதங்க விட்டுட்டேன். அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா கொண்டைக்கடலையே ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டு தானே பாயில் பண்ணியிருந்தோம், அதனால் இதுக்கு உப்பு தேவையில்லை. அதையும் கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு இங்கே தண்ணியும் கொதித்து வந்தோடனே பாஸ்மதி அரிசியை வந்து நான் கழுவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நெய் போட்டு நான் தம்முக்கு விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில். அப்புறம் சன்னா மசாலாவுக்கு வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம கொத்தமல்லி பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். இதில் அந்த மசாலா போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மசாலா ஆட் பண்ணியிருந்தது. பையனுக்கு கொடுத்து விட்ருந்தேன் லஞ்சுக்கு. அவன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், நல்லா இருக்குமா என்ன ஏதுன்ட்டு. தம்முக்கும் வச்சாச்சு. தக்காளி ரைஸும் சூப்பராக சன்னா மசாலாவும் தக்காளி ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இல்லை, நேற்று உள்ள லஞ்ச் இது தான். ரெசிபி வேணுன்னா கேளுங்க, தனியாக போடுறேன். பாய் தோஸ்து.